ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது சிம்ம வீட்டில் சூரிய பகவான். இதை பொதுவாக எப்படி பார்க்குறாங்க, அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக சிம்ம வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறது அப்படின்னா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் தன் சொந்த வீட்டிலே இருக்கார், சுய ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை எப்படி பார்ப்போம், சிம்ம வீட்டில் எப்போ சூரிய பகவான் வருவாருன்றது முதல்ல பொதுவாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிம்ம வீட்டில் எப்போ சூரிய பகவான் வருவார், ஆவணி மாதம், தமிழ் மாதம் ஆவணி மாதம் வந்துச்சுனாலே ஒரு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ ஆவணி மாதம் தமிழ் மாதத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அப்போ நீங்களே உங்களை எல்லோரும் கேட்டுக்கோங்க, நம்ம என்ன சுய ஆட்சி பலத்தோட ஆளுமையோடு இருக்கோமா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கனாலே உண்மை என்னன்றது தெரியும். இப்படி பொதுவாக சொல்கிறதையே வச்சு இந்த மாதிரி பார்க்குறனால தான் அந்த நிகழ்வு இங்கே இருக்காது. ஆனால் சிம்ம வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் சாதகமாக இருக்காது அப்படின்றது அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அது ஏன் சாதகமாக இல்லை அப்படின்றது. அதனால் அந்த பொதுவாக சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சி பலத்தில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார், இந்த மாதிரி சொல்கிறதா இங்கே எங்கேயுமே நடக்காது. ஒரு நிகழ்வு சொல்கிறது ஒன்றா இருக்கும், நிகழ்வு நடக்கிறது வேறு ஒன்றா தான் இருக்கும். இந்த இடத்துல இப்படி இருந்தாங்க அப்படின்னா, உதாரணமாக அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஜனன லக்னம் ஒன்றா இருக்கட்டும். உதாரணமாக இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார். வயதின் லக்னம் வளர்ந்து அவர் தனுசு அட்சய லக்னத்தை அடையும் பொழுது, உத்திராடம் 3 நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த நாள் என்னாகும் அப்படின்னா, இவர் தான் தான் எல்லாத்துக்கும் விட பெரிய ஆள், நமக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துலேயே தான் இருப்பார். இதனால் என்ன ஆகும்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட, பிரச்சனைகளை கூட ஒரு பெருசாக பிரச்சனையாக்கி அங்கே தப்பாக முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பார். இதுதான் உண்மையாக நடக்கக்கூடிய பலன். இது நம்ம அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை படிச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த நிகழ்வில் இருந்துச்சுன்னா எப்பயுமே நம்ம கிரகங்களை பழிக்கக்கூடாது. அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா நமக்கு எப்படி வாழ்க்கையின் பாதை இருக்குன்றது காட்டுறதுக்கு தான் இருக்காங்க. அப்போ நம்ம இதை தெரிஞ்சு புரிஞ்சு என்ன நடந்துக்கணும்னா, பெருந்தன்மையாக நடந்துக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா பெருந்தன்மையாக தான் எந்த முடிவும் எடுக்காமல் ரிலாக்ஸ்டாக அப்படி இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக கடந்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.